மகிமதான்வகம். பெரியவா பண்டர்பூரில் இருக்கிறதே திரையம்பகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில். அந்த கோவிலில் இருந்தால் முதல்ல பல இடங்களில் இருந்தால் அதில் திரையம்பேஸ்வரர் கோவிலையும் அப்படியும் இருந்தால் இருக்கிறதே ஒரு நாளைக்கு இந்த ஏகாம்பரம் அப்படின்னு கைங்கரியம் என்றவர் பிரதோஷம் மாமா ராமநாதன் செட்டியார் இவெல்லாம் தரிசனத்துக்கு போனார். அதாவது ஏகாம்பரம் இங்கே அவரோட சொந்த காரியமாக வந்திருந்தார். வந்துட்டு திரும்பி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகிற வழியில் போகிறதே ஸ்டேஷனில் பார்த்தா இந்த ராமநாதன் செட்டியார் பிரதோஷம் மாமா வெள்ளம் தரிசனத்துக்கு வந்துன்னு இருக்கா. எல்லாருமே சேர்ந்துன்னு போனோமா பெரிய ஒரு பலாப்பழம் அனாசி பழம் இதெல்லாம் எடுத்துன்னு போனா. அவள் சோலாப்பூரில் இறங்கி சோலாப்பூர்லேருந்து பஸ் பிடிச்சி தான் பண்டர்புரம் போகணும். போகிறதே ரொம்ப சீக்கிரம் போயிட்டா. 3 மணி 2:30 மணி 3 மணி இருக்கும். உடனே அங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு ஒரு வீட்டு திண்ணையிலே தங்கிட்டு 3:30 மணி 4 மணி வாக்கில் பெரியவா இருக்கிற இடத்துக்கு போனால் பெரியவா அப்போ தான் ஏந்துன்னு பல் தேய்ச்சின்னு இருக்கா. ஏகாம்பரத்திட்ட கேட்டா எப்போ வந்த அப்படின்னா, இப்போ தான் வந்தேன்னு. யாரெல்லாம் வந்தானே இது மாதிரி பிரதோஷம் வெங்கட்ராமையர் வந்திருக்கார், ராமநாதன் செட்டியாரில் வந்திருக்கு அப்படின்னு. எப்படி 3 பேரும் சேர்ந்து வந்து எல்லாம் கேட்டா, இல்லை நாங்கள் ஸ்டேஷனில் தான் பார்த்தோம், மீட் பண்ணோம், ஒன்றா சேர்ந்து வந்தோம் அப்படின்னு. அப்போது பெரிய பலாப்பழம் கொடுத்துருக்காள். இந்த பலாப்பழம் வச்சிருந்து அனாசி பழம் வச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பலாப்பழத்தை பெரியவா கையில் தூக்கிட்டு வச்சுன்னு சொல்கிறா. அவையார் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார். இப்படி பல பேரும் சொல்கிறா. அதில் என்ன அப்படின்னா திருப்புகழில் என்ன சொல்கிறார், கைத்தலம் நிறைகனி அப்பமுடவல் பொறி அப்படின்னு சொல்கிறார். கைத்தலம் நிறை, கைத்தலம் அப்படின்னா இந்த மேல் உள்ளங்கைக்கு பேர் கைத்தலம்னு பேர். இந்த கைத்தலம் நிறைய கனி, இந்த கையில் தூக்கி வச்சுனோன்னா கை முழுக்கலும் மூடி இருக்கு, நிறைஞ்சிருக்கு பழம். அது என்ன பழம் அப்படின்னா இந்த பலாப்பழம் தானா. இந்த பலாப்பழம் ஒன்று தான் கையில் தூக்கினோன்னா 2 கையாலையும் தூக்கினாலும் 2 கைக்கு மீறி இருக்கும். அதனால் இதுதான் கைத்தலம் நிறைகனின்னு பேர் போல இருக்கு. இது சுவாமிக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். யானைக்கே பொதுவாக பலாப்பழம்லாம் ரொம்ப பிரீத்தியாக கொடுப்பாளே, இதுதான் சொல்கிறார் போல இருக்கு அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். உடனே அனாசி பழத்தை எடுத்துட்டு இந்த பழத்தை பற்றியோ பூர்ணகுமம் வச்சாப்பில் இருக்குது அப்படின்னா, பூர்ணகுமம் அப்படின்னு நாம் வைக்கிற மூலியம் ஒரு சொம்பில் இல்லை மாவிலையை வச்சு தேங்காயை வச்சு இப்படிலாம் பார்க்கணும். அது மாதிரி இது பூர்ணகுமம் மாதிரி இருக்குது அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு இந்த பழத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி ஏதோ சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா. நேத்திக்கு இங்கே சில வித்வான்கள்லாம் வந்தா. மாத்வா, அந்த மாத்வமத்தில் உத்தராதி மடம்னு இருக்குது. அங்கேயும் பாலாச்சார்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார். அவர் பெரிய தர்க்க பண்டிதர். அவர் வந்திருந்தார். அவரோட இன்னும் சில வித்வான்கள்லாம் வந்தால். வித்வான்கள்லாம் வந்தோடனே பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பற்றி பேசியிருந்தோம். அப்போ நானும் சில விஷயங்கள்லாம் அவளுக்கெல்லாம் சொன்னேன், பரமாறின்ட்டேன். அப்படி சொல்கிறதே மகாபாரதத்தை பற்றி பேச்சு வந்தது. இந்த மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் அவளுக்கு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக பார்த்தேன். ஆனால் எனக்கு சட்னி ஞாபகம் வரல. அந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வரல. அப்புறம் அவள்கிட்டையும் கேட்டு பார்த்தா அவளுக்கும் ஒருத்தருக்கும் ஞாபகம் வரல. இப்படி ராத்திரியெல்லாம் குறைஞ்சுட்டே இருந்தது. எப்படி ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரலையே அப்படின்னு. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். பெரியவாளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரல அப்படின்னா, மறந்து போச்சு அப்படின்னா, அதை விட உலக மகா அதிசயம் வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு மறதிங்கிறதே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட பெரியவாளும் இப்படி ஒரு லீலை. எனக்கு மறந்து போயிடுத்து, இப்போ தான் ஞாபகம் வந்துருத்தோ, அதனால உன்னை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது, அதனால் உடனே அந்த ஸ்லோகத்தை அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தால் தேவையில்லை, நீ சொல்கிறியா அப்படின்னு. ஏகாம்பரம் சொன்ன சரி சொல்கிறேன் அப்படின்னு. பெரியவா அந்த ஸ்லோகத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ நன்னா மனசில் வாங்கிக்கோ, இதை நெட்ரு பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா. சரி சொல்லுங்க அப்படின்னா பெரியவா அந்த ஸ்லோகத்தை சொல்கிறா. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நதி ஜலம் கேசவநாரி கேதுஹு நகாஹ்வயோ நாம நாகாரி சூனூஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னா இது சிம்பிளாக தானே இருக்கு. நதி ஜலம் கேசவநாரி கேதுஹு நகாஹ்வயோ நாம நாகாரி சூனுஹு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதை திருப்பி 4 தரம் சொல்லி கொடுத்துட்டு பெரியவாவோட சொல்லி ஏகாம்பரத்தை திருப்பி சொல்லி இப்போ உடனே நீ போய் அவரை பார்த்து சொல்லிட்டு வாங்க. மணியானா 4 மணி இருக்கும், 3:30 மணி 4 மணி இருக்கும். இந்த சமயத்தில் உடனே போய் சொல்லுங்கிறா. இவருக்கோ உத்தராதி மடம் பாலாச்சார் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அவர் பண்டரிபுரத்தில் எங்கே இருக்கார் ஏது இருக்கார் தெரியாது. பெரியவா நீ விசாரிச்சுன்னு போய் இப்போயே சொல்லிட்டு வான்னு. இவர் சொன்னேன், இல்லை பொழுது முடிஞ்சவனு போய் சொல்கிறேன். நீ இல்லை இப்போயே போய் சொல்லிட்டு வா அப்படின்னு. சங்கர் பவார் அப்படின்னு பெரியவாள்கிட்ட இருக்கிற கைங்கரியம் பண்ணுவார். இவா 2 பேருமா உடனே கிளம்பி போனால் பெரியவா இடம் சொல்லியிருந்தா இந்த இடத்துல தான் இருக்கணும், நீ போய் விசாரி, யாரேன்னு விசாரி, உத்தராதி மடம்னு கேட்டாலே சொல்லுவா, அங்கே போய் விசாரிச்சுட்டு பண்ணிடுவான்னா.
விசாரிக்கலாம் அப்படின்னா மணி 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டெல்லாம் பூட்டி கிடக்கு. அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் ஏதோ கதை திறந்து வாசல் தெளிச்சுட்டு இருக்கா. இவ போய் கிட்டக்க போய் விசாரிக்கலன்னா அவள் உடனே பயந்துன்னு திருடன் கத்தின்னு ஓட ஆரம்பிக்கிறா. இப்படிலாம் ஒரு வழியாக சிரமப்பட்டு டீட்டெயோ கேட்டு உத்தராதி மடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சின்னு போனால் இவ கதவை தட்டினா ஒருத்தர் வந்து கதவை திறந்தார். யார் என்ன விசாரிச்சா மாரி பெரியவா அனுச்சா அப்படின்னு வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு அதில் பாலாச்சாரை பார்க்கணும் அப்படின்னா அவர் நான் தான் பாலாச்சார் அப்படின்னு அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவரும் அப்படி தான் பல்தேக்க கிளம்பின்னு இருக்கு. என்ன காரணம், எதுக்கு இவ்வளவு அவசரமாக வந்தேள் என்ன அப்படின்னு. இல்லை பெரியவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரச்சுன்னா ஏதோ நேற்றுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறதே ஸ்லோகம் சொல்லணும்னு பார்த்தாலாம் எத்தனை விட்டா அதுக்கு பெரியவாளுக்கு ஞாபகம் வரல. இப்போ ஞாபகம் வந்துடுத்தோ அதனால உங்கள்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரச்சுன்னு. ஓ ஆமாம் சொன்னால் என்ன சொல்லு அப்படின்னு. உடனே இவர் ஏகாம்பரம் ஆரம்பிச்ச நதி ஜலம் கேசவனாரி கேது அப்படின்னு ஆரம்பிக்கிறதையே உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுது. உடனே ஆமாம் நகாகுயோ நாம நாகாரி சூனுன்னு வருமே, அந்த ஸ்லோகம் தானா, சரி அப்படின்னு சந்தோஷமாக கேட்டுன்னு பெரியவாளுக்கு என்னோட வந்தனத்தை தெரிவிங்கோ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேலை அனுப்பிச்சி வச்சுட்டார். திரும்பி வந்த உடனே பெரியவா கேட்டாலாம் கண்டுபிடிச்சியா அவரை சொன்னியா, அவர் என்ன சொன்னார் சந்தோஷப்பட்டார் அண்ணர். இல்லை அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெரியவாளுக்கு வந்தனம் தெரிவிக்க சொன்னார். அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. இது சொன்ன உடனே சொல்லியாச்சு, இது முடிஞ்சு கொடுத்து உடனே பிரதோஷ மாமா என்ன பண்ணினா ஏகாம்பரத்திட்ட கேட்டா, என்ன இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக பெரியவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுன்னா சொல்கிறா, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கலாம், இதில் ஏதோ சுவாரஸ்யம் இருக்கும், இதுக்கு என்ன அர்த்தம் எதுன்னு கேளுங்கோளே, நீங்களே பெரியவாள்கிட்ட விசாரிங்கோளே அப்படின்னு. பிரதோஷ மாமா அப்படி சொன்னோடனே ஏகாம்பரம் பெரியவாள்கிட்ட விசாரிச்சா பெரியவானே இதுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யமாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தா. நீ மகாபாரதம் படிச்சிருக்கிய, மகாபாரதம் படிச்சல கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் முழுக்க படிச்சிருப்போம்னு தெரியாது. உடனே அதில் பாரத குட்டு அப்படின்னு ஒன்று, பாரத குட்டு அப்படின்பா. அதாவது 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் இது மாதிரி வரும். இந்த பாரத குட்டுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டு வெளிப்பட்டுத்துங்கிறோமோ இல்லையோ, கலவு கீழே சொல்கிறோம் அப்படின்னா அந்த குட்டு வெளிப்படுறதுன்னா என்ன, அதுதான் இந்த பாரத குட்டுங்கிறதுல அதுலேருந்து வர்றது தான் இந்த குட்டு வெளிப்படுறது அப்படிங்கிறது. அதாவது பார்க்கறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்தா வெளியில் வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இது உள்ளுக்குள்ளே பெரிய அர்த்தம் இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கும், பார்க்கறதுக்கு தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய ரகசியம் இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட். விடுகதை இடுகதைலாம் சொல்கிறோமே, அது மாதிரி தான் இதுவும். அந்த பாரத குட்டுன்னு வியாசர் ஒன்று பண்ணினார். இது எதுக்காக பண்ணினார் அப்படின்னார், இந்த வியாசர் பாரதத்தை எழுதுறதுன்னு தீர்மானம் பண்ணார். இது எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரைப் வேணுமே, எழுதுறதுக்கு ஒரு ரைட்டர் வேணுமே, யாரை வச்சுன்னு எழுதலாம் அப்படின்னா வியாசாச்சாரியெல்லாம் டிக்டேட் பண்ணுறதே அதை எழுதுறதுங்கிறது சாதாரண மனுஷாலாம் எழுத முடியாது. ஒன்றுமில்லை, என்ன படிச்சுட்டவாளே டிக்டேஷன் கொடுக்க ஆரம்பித்தா ஸ்டெனோகிராஃபரால் திணறார், ஷார்ட் ஹேண்டில் கூட நோட்ஸ் எடுத்துக்க முடியல. அப்படிலாம் பண்ணுறான்னா சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமான வேதவியாசரே ஒன்று டிக்டேட் பண்ணான்னா அதை எழுதுறதுக்கு யாரால முடியும், சாதாரண மனுஷாலால் முடியுமா? அதனால் ஒத்துரும் முன்வரில் என்ன பண்ணுறது அப்படின்னா மகாகணபதி வந்தார், பிள்ளையாரே வந்து எழுதினார். வியாசரோட பாரதத்தை பிள்ளையார் எழுதினார். பிள்ளையார் எழுதின கதையெல்லாம் தான் நமக்கு தெரியும், தன்னோட தந்தத்தையே ஒடிச்சு இவர் எழுதினார் அப்படின்னு, மலையிலேயே எழுதினார் அப்படிலாம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையார் வந்து ஒத்துண்டார், நான் எழுதுறேன் அப்படின்னு. வியாசருக்கு ஒரே சந்தோஷம், இப்படி நம்ம நல்லதாக ஒரு கிரந்தம் எழுதணும்னு சொல்லி ஒருத்தரும் எழுதுறதுக்கு முன் வரலையே, இப்படி சுவாமியே வந்துட்டாரே, கணபதியே வந்து எழுதுறாரு, அதாவது நல்லபடியாக எழுதி நல்லபடியாக வரணும் அப்படின்னு நாம் அதுக்கு பிள்ளையார் தான் வேண்டிப்போம். ஆனால் ஒரு காரியம் நன்னா நடக்கணும் பிள்ளையார் தான் வேண்டிப்போம். ஆனால் அந்த காரியத்துக்கு பிள்ளையாரே வந்து பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் யாரை வேண்டிக்கணும்? அது நன்னா நடக்கிறதுல என்ன சந்தேகம் வந்துட போகிறது, கஷ்டம் இருக்க போகிறது. அதனால் அவர் எழுத ஆரம்பிக்கிறதே ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் எழுத ஆரம்பித்து பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்படின்னார். வேதவியாசர் பார்த்தார், இது ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கார், நாம் சொல்கிற ஸ்பீடுக்கு யார் எழுதுவான்னு நாம் கவலைப்பட்டு இருக்கிறதே, வந்த ஆள் என்ன சொல்கிறனர் அவர் ஸ்பீடுக்கு நம்மளால் சொல்லணும்னு சொல்கிற அப்படின்னு நல்ல காம்பினேஷன் சேர்ந்துருத்தோ ஆரம்பித்தா. இப்படி சொல்ல ஆரம்பித்தார்னா 1000 ஸ்லோகம் நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டே இருப்பார், கணபதி எழுதிகிட்டே இருப்பார். ஆனால் என்ன பண்ணினார், வியாசரும் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் சொல்லிகிட்டே வரேன், அவ்வளோ ஸ்பீடாக சொல்லிடுறேன், எழுதுறதே வெறுமனை எழுதினா போகாது, வார்த்தையை கட்டுன்னு எழுதினா போகாது, நீ அர்த்தத்தை புரிஞ்சுன்னு எழுதணும்னு. ஆஹா அப்படின்னு விட்டார்.
எழுத ஆரம்பிச்சார். இவர் இப்படி 1000 ஸ்லோகம் சொல்றதையே பாட்டுக்கு முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சோன்னே 999 வந்துட்டே இருக்கும், கவனமாகி வந்துட்டே இருக்கும். இவரை சொல்லிட்டு கணபதி எழுதிட்டே இருப்பார். அவர் கணபதி சித்த ஏதானும் ஒரு தயக்கம் இருந்தான்னா அடுத்தது இவர் உடனே கற்பனை ஓடும், உள்ளுக்குள்ள தயார் பண்ணிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணினார் வேதவியாசர் 1000 ஸ்லோகத்துக்கு நடுப்புற இப்படி ஒவ்வொரு ஸ்லோகம் இந்த குட்டுன்னு ஒரு ஸ்லோகத்தை வச்சார். இது பார்த்தா வார்த்தைகள்லாம் வெளியில பார்த்தா வேற தினசா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு அவர் யோஜனை பண்ணி அதை பண்ணிக்கிறதுக்குள்ளே இவர் அடுத்த 1000 ஸ்லோகம் கவனம் பண்ணிவிடுவார். இதுக்கு பேர் தான் பாரத கூட்டுன்னு பேரு. அப்படி பண்ணினதுல ஒரு ஸ்லோகம் தான் இந்த நதி ஜலம் கேசவ நாரிகேது நகாக்வயோ நாம நாகாரி சூனுகு அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இந்த கதையை சொல்லி அந்த பாரதத்தை பற்றி பேச்சு வந்தது, வியாசாச்சாரியெல்லாம் பற்றி பேச்சு வந்தது. அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு அவளுக்கு சொல்லி காமிக்கணும், இதோட ரொம்ப ரசமாக இருக்கும், அதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நேற்று ஞாபகம் இல்லை, அதனால தான் இப்போ ஞாபகம் வந்து சொல்ல சொன்னேன் அப்படின்னு. உடனே இப்போ அர்த்தமும் வேணும் அப்படின்னா இந்த கதையை சொல்லிட்டா பெரியவா, அர்த்தம் வேணும்னு உடனே பிரதோஷமாக சொன்னேன், அர்த்தமும் கேளுங்க அப்படின்னு. அதுக்கு பெரியவா அர்த்தம் சொன்னா, இது வெளியில் பார்த்தேன்னா நதி ஜலம், நதியில் நீர் இருக்கு ஓடுறது, கேசவனம் அப்படின்னா தலையில முடி காடா இருக்கு, கேசம்னா முடி தானே, அது தலையில காடா வளர்ந்துருக்கு அப்படின்னார். அந்த கேசவனம் அரி அப்படின்னா அது அரின்னா சத்ரு. இந்த கேசவனம் அப்படின்னு தலையில காடா வளர்ந்துக்கிறதுக்கு எதிரியான கேதுன்னா கத்தி, இந்த கத்தியை எடுத்துன்னு நகாஹ்வயோ நாம அப்படின்னு முடி அலங்காரம், அதாவது நகாஹ்வன் அப்படிங்கிற பெயரை உடைய நாகாரிசுனு நாகரோட பிள்ளையான பார்பர் வந்திருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஒரு சம்ஸ்கிருதம் தெரியாத ஒருத்தர் ஒரு பெரிய மடம், இந்த மடாதிபதியா ஆயிட்டார். மடாதிபதியா ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது இல்லையா, நமக்கு தெரியல இந்த மாதிரி சம்ஸ்கிருத பாஷா ஞானம் இல்லை அப்படின்லாம். அந்த மடத்துக்கும் நிறைய வித்வான்கள்லாம் பல பேர்லாம் வருவாளே, வந்தால் அந்த வித்யுத் சதஸ்லாம் நடந்துன்னா இல்லை எல்லாருக்கும் சம்பாதனை பண்ணுறது மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். இவருக்கும் ஒன்றும் புரியாது, ஏன்னா அதுக்கு பாஷை தெரியாது, இதை வெளியில் காமிச்சிக்கவும் முடியல. அப்படியே அவர் தழுக்கா ஏதோ பண்ணிட்டு வந்திருந்தார். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து இவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, சம்ஸ்கிருத ஞானம் இல்லை தெரியாது அப்படின்னுட்டு. அதனால என்ன பண்ணிட்டா வித்வான்கள்லாம் வந்து அவாவா அதுகிட்ட சம்ஸ்கிருதத்தில் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இவர் அதனால பள்ளி எள்ளி சம்பாவனையெல்லாம் பண்ணிட்டார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதே அதில் ஒரு வித்வான் அவர் பார்த்தார், இதுவோ பாவம் 2 கிட்டானா இருக்கு, ஒன்றும் விஷயம் தெரியாத இருக்கு, இவர்கிட்ட சம்பாவனை நிறைய கறக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், ஒரு தந்திரமாக வந்து நீங்கள் பெரிய பீடாதிபதி, அதனால் உங்களை பற்றி மகாபாரதத்திலே வேதவியாசாலே ஸ்லோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு. உடனே அந்த ஆளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன நம்மளை பற்றி வேதவியாசரே மகாபாரதத்தில் ஸ்லோகம் பண்ணியிருக்காரா, எப்போ பண்ணார், எதுக்கு பண்ணார் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இவர் இந்த சன்னியாசிகள்லாம் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தூரம் வபனத்துக்கு போவாளோ இல்லையோ, வபனத்துக்காக நதிக்கரைக்கு போனாராம். நதிக்கரைக்கு போய் உட்காந்துருக்கிறத நதி ஜலம், நதியில் ஜலம் ஓடுறது. உடனே தலையில் இவருக்கு என்ன 2 மாதத்துக்கு ஒரு தரம் தானே வபனம் பண்ணிப்பா, அதனால காடா மண்டி கிடக்கு வளர்ந்துருக்கு, அதனால கேசவனம் தலையில் முடி காடா வண்டி கிடக்கு, அதை இப்போ கத்திரிக்கணும், மழிக்கணும். அப்படி மழிக்கணும்னா அந்த கேசவனத்துக்கு சத்ரு எது, அதை அழிக்கக்கூடியது எதுவோ அதுதானே சத்ரு. அது என்ன, கேசவனம் அரி, அரின்னா சத்ரு, கேது கத்தி, கத்தி தானே தலைமுடி எத்தனை வளர்ந்திருந்தாலும் அழிச்சு தள்ளுறது. அதனால இந்த கேசவனத்துக்கு சத்ரு, முடிக்காட்டுக்கு சத்ரு இந்த கத்தி. அதை எடுத்துன்னு வந்திருக்கவன் யாருன்னு, நகாஹ்வன் அப்படின்னு பேரு, அவன் நாகாரியோட புத்திரன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. பற்றியெல்லாம் நீங்கள் வபனம் பண்ணிக்கிறதுக்கு நதிக்கரைக்கு வந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தில் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னால் அந்த சுவாமிகளுக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக வந்துருத்தோம். ஓஹோ, இப்படிலாம் நம்மளை பண்ணுற காரியத்தெல்லாம் அது கொண்டு சொல்கிறாப்புல புகழறாப்புலலாம் இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு நன்னா 1க்கு 2 சம்பாவனையை பண்ணாராம். அவரும் நன்னா ஏமாந்த சொன்னகிரி இப்படி ஒரு சுவாமிகள் வந்தாரேன்ட்டு போட்டு ஓடி போனாராம், எல்லாத்தையும் வாங்கிட்டு போனார் அப்படின்னு. இதுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சா. இதில் பெரிய தாத்பரியம் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பொசிஷனில் இருக்கிறவாளுக்கு அதுக்கு உண்டான யோகியதை தகுதி குவாலிஃபிகேஷன்லாம் முழுக்க இல்லைன்னா கீழே இருக்கிறவா சுற்றி இருக்கிறவள மற்றவாள்லாம் அவளை ஏமாற்றி எல்லாம் பண்ணிவிடுவா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக தெரிகிறது. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்க. அது என்ன முக்கியம், நமக்கு இந்த வெளி அர்த்தம் இருக்கட்டும், கிண்டலா பண்ணுறது நமக்கு தேவையில்லை. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள்லாம்
அஜ்ஞாதவாசம் பண்ணினா, ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம். அது விராட தேசத்தில் போய் இருந்தா வாவா எல்லாரும் உருவத்தெல்லாம் மாற்றிட்டு பேரை மாற்றின்னு அங்கே போய் இருந்தா இல்லையா. அப்படி இருக்கிறதே இந்த விஷயம் ஏதோ அரச பரசலாக ஒரு ஒற்றர்கள் மூலமாக துரியோதனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஆனால் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? இந்த பஞ்சபாண்டவாள்லாம் இந்த விராட தேசத்தில் தான் இருக்காளா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால என்ன பண்ணான், இந்த விராட தேசத்தில் இருந்த பசுக்கள் எல்லாம் ஆளை விட்டு ஓட்டின்னு வர சொல்லிட்டான். எல்லாத்தையும் பசுக்கள்லாம் அபகரிச்சுன்னு போயிட்டான். இந்த பசுக்கள்லாம் அபகரிச்சுட்டு போறா. அதாவது பசுக்கள்லாம் ரொம்ப செல்வம். இதை நாட்டிலேருந்து அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு. நகையை திருடுறது அப்படிங்கிறதுலாம் இப்போ இருக்குது. இந்த பசுக்கள் எல்லாம் கவர்ந்துன்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு சத்ருக்கள்கிட்ட, அடுத்த வாழ்கிட்ட, ஒரு விரோதிகள்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணுற ஒரு அட்டாக்ல ஒன்றும். எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டான். இதை பார்த்தா அந்த சமயம் பார்த்து விராட ராஜா இல்லை. விராட ராஜா இல்லாதனால அவனால சண்டை போட முடியல. அந்த விராட ராஜாவோட புள்ள தான் யுவராஜா. இவன் உடனே படையை திரட்டின்னு போய் அந்த மாட்டெல்லாம் மீட்டுன்னு வரணும் இல்லையோ. இவன் பயந்தாங்குழி போகாத இருந்தான். அப்படி இருக்கிறதே அங்கே அரண்மனையில் ஸ்திரீ வேஷத்தில் பெண்ணாக இருந்த அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனனுக்கு உடனே கொதிச்சுது. என்ன பஞ்சபாண்டவாள் ஆளுக்கு ஒவ்வொரு வேஷத்துல என்ன இருக்கா. உடனே என்ன பண்ணினா, இந்த பசுவெல்லாம் மீட்டுன்னு வரணும் அப்படின்ட்டு இந்த விராட ராஜாவோட புள்ளைய ரதத்தில் ஏற்றி வல்லுக்கு டைம் உட்காத்தி வச்சுட்டு அர்ஜுனனே சாரத்தியம் பண்ணிட்டு துரத்தின்னு போகிறான். துரத்தின்னு போனோன்னு வெளியில் போய் காட்டுக்கிட்ட போய் என்ன பண்ணான், தன்னோட காண்டீபத்தை எடுத்து நாணயத்தி ஒரு சத்தம் போட்டான். அந்த நாணில் சத்தம் எழுப்பினானோ இல்லையோ, இந்த அர்ஜுனனோட காண்டீப சத்தத்தை, நாண் எழுப்பின சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பசுமாட்டை கவர்ந்துன்னு வந்தவா எல்லாரும் மாட்டை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இவ திருப்பி எடுத்துன்னு வந்துட்டா. இந்த நியூஸ் தெரிஞ்சுது. அஸ்தினாபுரத்தில் இருந்த பீஷ்மர், விதுரர் முதலான எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். யாராவது ஒரு பொம்பளை எங்கேருந்து ரதத்தையும் ஓட்டின்னு வந்து இந்த நாளில் வில்லில் நாணயத்தை இப்படிலாம் பண்ணியிருக்காளே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவள்லாம் ஏதோ அப்படி பார்த்துட்டு வெளி வேஷத்தை பார்த்துட்டு குழம்பின்னு இருக்கா. இப்போ உடனே பீஷ்மருக்கும் விதுருக்கும் பீஷ்மருக்கு சந்தேகம் நிறுத்து, யாரா இருக்கும் இப்படி நான் சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்துன்னு ஒரு வீரர்கள்லாம் ஓரளவுக்கு அப்படி ஒரு வில்லாளி யாரா இருப்பேன் அப்படிங்கிறது என்ன பண்ற விதுரர்கிட்ட கேட்குற, அது யாரு அப்படின்னு, எந்த யாரோட வில்லுலேருந்து இப்படி சத்தம் வந்தது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றார் விதுரர். அதுதான் இந்த ஸ்லோகம். அது எப்படி இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அதாவது நம்ம நதி ஜலம் கேசவ நாரி வனாரி கேதுகு அப்படின்னு பிரிக்கப்படாது. அதை எப்படி பதத்தை பிரிக்கணும் அப்படின்னா, நதீஜ அப்படின்னா நதிக்கு பிறந்தவரே, அதாவது கங்கைக்கு பிள்ளையா பிறந்தவரோடு கங்காபுத்திரோடு பீஷ்மர். அதனால நதீஜ அப்படின்னா பீஷ்ம பிதாமகர் அப்படின்னு அர்த்தம். நதீஜ லங்கேஷ வனம். லங்கேஷன் அப்படின்னா ராவணன். ராவணனோட வனம் என்ன? அசோகவனம். அந்த அசோகவனத்துக்கு அரி யாரு? இந்த லங்கேஷ வனம் அரி. இந்த லங்கேஷனான அந்த ராவணனோட வனத்துக்கு காட்டுக்கு சத்ரு யாருன்னு, இந்த காட்டவை அசோகவனத்தை அழிச்சதுக்கு காரணமாக இருந்தவர் யாரு? ஆஞ்சநேய சுவாமி தானே. அதனால அவர் தான் இந்த லங்கேஷனோட ராவணனோட அந்த அசோகவனத்துக்கு சத்ரு. அந்த லங்கேஷ வனம் அரி, ராவணனோட அசோகவனத்துக்கு சத்ருவான ஹனுமார கேதுஹு ரதத்தில் உடையவன். அர்ஜுனனோட ரதத்தில் ஆஞ்சநேயர் தானே கொடி, ஹனுமத் கொடி தானே. அதுதான் சொல்ற. நதீஜ லங்கேஷவனம் மரி கேது, அந்த ரதத்தில் உடைய நகாஹ்வயோ நாம அப்படின்னா அசவில்லாத ஒரு மரத்தோட பேர்னு அர்த்தம். அசையாத ஒரு மரம் அப்படின்னா மரத்தில் ரொம்ப மரங்கள் எல்லாமே பெரிய மரமாக வளர்ந்துருத்துனா அந்த கிளைகள்லாம் தான் அசிமாரி மரம் ஆடாது. அதனால ஒரு பெரிய விருட்சமான விருட்சத்தோட பேரை உடையவன். அது என்ன விருட்சம்னா அர்ஜுனங்கிற விருட்சம். மருத மரம்ங்கிற மாதிரி அதுதானே அர்ஜுன விருட்சம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும். அதுதானே இவனோட பேரா இருக்கு. மரத்துக்கும் அர்ஜுனன்னு பேரா இருக்கு, இவனுக்கும் அர்ஜுனன்னு பேர் இருக்கு. அதனால ஒரு மரத்தோடுக்கு இந்த அசையாத மரத்தோட பேரை உடைய நகாஹ்வயோ நாம நகாரி சோனுஹு அப்படின்னாக்க, நகாரின்னா இந்திரனுக்கு பேர், நகம்னா மலைக்கு பேரு. இந்த மலைக்கு சத்ரு யாருன்னா, நகத்துக்கெல்லாம் அறியாருன்னா இந்திரன். எதனால அப்படின்னா, ஆதியில் மலைக்கெல்லாம் ரெக்கைகள் இருந்தது. இந்த மலையெல்லாம் பறந்துட்டே இருந்துதான். இப்படி மலையெல்லாம் பறந்தா என்ன ஆகும்? ரோட்ல நமக்கு 4 வண்டி 4 லாரி காரு வந்தாலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னா, இருக்கிற மலைகள்லாம் ரெக்கையை கட்டினு குறுக்கையும் நடுக்கையும் பறந்து இருந்ததுன்னா யாரான தானே சேஃபாக இருக்க முடியுமோ? அதனால இந்த மலையெல்லாம் பறக்கப்படாதுங்கிறதுக்காக இந்திரன் என்ன பண்ணான், தன்னோட வஜ்ராயத்தினால அதோட எல்லா மலைகளுக்கும் இருக்கிற ரெக்கையெல்லாம் வெட்டி போட்டான் அப்படின்னு நமக்கு புராணம் சொல்லியிருக்கு. அதனால மலைகளை பறக்க முடியாத அதோட ரெக்கையெல்லாம் வெட்டினதுனால இந்த மலைகளுக்கெல்லாம் சத்ருவாயிட்டான்.
இந்திரன். அதனால நகாரி அப்படின்னாக்க இந்த மலைகளுக்கெல்லாம் எதிரியான இந்திரன், அவனோட சூனு புதல்வன். பஞ்சபாண்டவர்கள்லாம் ஒவ்வொரு தேவதைகளோட அம்சமாக தானே பிறந்தா. தர்ம தேவதையோட பிரார்த்தனை பண்ண குந்தி தேவி பிரார்த்தனை பண்ண இவர் பிறந்தார். அதே மாதிரி இந்திரனோட பிரார்த்தனை பண்ண அர்ஜுனன் பிறந்தான். அப்படி இல்லை நமக்கு புராணம் சொல்றது இல்லையா, பாரதம் சொல்றது இல்லையா. அதனால நகாரி சூனு இந்திரனோட பிள்ளை அப்படிங்கிற இதைத்தான் சொல்றான். இப்படி ஒரு வில்ல நாணயத்தி அதை சப்தம் எழுப்பினாலே எல்லாரும் பயந்துன்னு ஓடுவான்னா அது அப்பேற்பட்ட வில்லாளி இந்த உலகத்துல அர்ஜுனனை தவிர வேற ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொன்ன, நதீஜ லங்கேஷ வனம் அரிகேது நகாக்வயோ நாம நாகாரி சூனுஹு அப்படின்னு பதில் சொன்னாராம் விதுர மகாத்மா. இதை கேட்டோன்னே புரிஞ்சு கொடுத்து பீஷ்மருக்கு, ஓ யாரு அப்படின்னு. அதனால சந்தோஷப்பட்டார். இது ஏன் இப்படி இன்டைரக்டா சொல்லணும், அர்ஜுனன் தான் ஒரே வார்த்தையில சொல்லப்படாதா அவர் கேட்டதுக்குன்னர். எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா கேட்டுட்டு இருப்பா. இப்ப அர்ஜுனன்லாம் அவ மறைஞ்சிருந்து அஜ்ஞாதவாசம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாருக்கும் சபையில அர்ஜுனன் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா உடனே விராட தேசத்து இருக்கான்னு உடனே துரியோதனா அங்க துரத்தின்னு போயிடுவோம். அதனால இவாளுக்கெல்லாம் தெரியப்படாது, ஆனா பீஷ்மருக்கு தெரியணும். அதனால என்ன பண்ண சங்கேதமா இப்படி வெளியில பார்வைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறாப்புல பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு கூட அர்த்தமா வச்சு இந்த ஸ்லோகத்தை பண்ணினார் அப்படின்னு இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணினா. அதைத்தான் நதி ஜலம் கேசவனாரி கேது நகாக்வயோ நாம நாகாரி சூனு அப்படிங்கிற இந்த பாரத குட்டு ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு. இது பெரியவா சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த வித்வான்கள்லாம் ரொம்ப ரசிச்சா. பெரியவாளோட ரசனையை பார்த்துட்டு எப்படிலாம் பெரியவா எப்படிலாம் ஞாபகம் வச்சுருக்கா. அதாவது ஒரு புராண இதிகாச பிரவச்சனம் பண்றவா அதுலயே இருக்கிறவா இது மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுன்னா பரவாயில்ல. எப்போ பெரியவா பாரதத்தை புரட்டி பார்க்கறது, எப்போ ராமாயணத்தை புரட்டி பார்க்கறது, எப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறது. அப்படி இருந்தா கூட பெரியவாளுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. இதுதான் சர்வஜன் அப்படின்னு பேரு. அதுலேருந்து தான் தெரியுது இந்த பாரத குட்டில். இது மாதிரி இன்னும் பல ஸ்லோகங்கள் பாரத குட்டிலாம் இருக்கு. நாம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அப்படி சொல்றான். நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பொக்கிஷம்லாம் இருக்கு, அதோட வேல்யூ நமக்கு தெரியாத இருக்கேங்கிறதுக்காக தான் பெரியவா நடுப்புற அப்பப்போ தன்னோட அவதார காலங்களில் இப்படிலாம் ஒன்று ரெண்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படிதான் இங்கே இந்த பாரத குட்டுக்கு ஸ்லோகம் சொன்னா. இதில் இருக்கிற பெரியவா அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிறது இன்னும் என்ன நடந்ததுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.